பாபா வேங்கா இந்த பேரை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பிய நாடான பல்கேரியா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த பெண்மணி. 1911 பிறந்து 1996 இறந்த இவங்க சின்ன வயசுல தன்னோட கண் பார்வை இழந்ததுல இருந்து எதிர்காலத்துல இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்கும்ங்கிறத கணிச்சிட்டு போயிருக்காங்க. அதனால பால்கன் நாடுகள்ல இவங்களுக்கு பெண் நாஸ்திரதாம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. நூற்றாண்டுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி எதிர்கால உலகத்தை பத்தி ஏராளமான விஷயங்களை புட்டு வச்சவர் தான் இந்த நாஸ்திரதாம். அவரை போலவே பாபா வெங்காவும் 5079 வரை இந்த உலகத்துல என்னென்னலாம் நடக்கும்ங்கிறத கணிச்சிட்டு போயிருக்காங்க. இவங்களோட கணிப்புகள் 75% பழிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. சரி, இப்ப ஏன் பாபா வெங்காவை பத்தி நம்ம பேசணும்னு கேள்வி எழலாம். என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். 2025 இருந்து உலக போர் தொடங்கும்னு, மக்கள் தொகை குறைஞ்சு ஐரோப்பிய கண்டம் பயன்படாத நிலமா மாறும்னு பாபா வெங்கா கணிச்சிருக்காங்க. உலக பொருளாதார சீர்குலைவுன்னு இப்படி பல கணிப்புகளை சொல்லிட்டு போயிருக்காங்க பாபா வெங்கா. கடந்த ஏப்ரல் மாசம் நடந்த மியான்மர் நிலநடுக்கத்தை கூட அப்பவே இவங்க கணிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. உலக பொருளாதார சீர்குலைவு பத்தி அப்ப அவங்க கணிச்சது ஒரு வகையில அமெரிக்க அதிபர் ட்ரம்போட சில அதிரடி பொருளாதார கொள்கைகளோட ஒப்பிடப்படுது. சமீப காலமா ட்ரம்போட அறிவிப்புகளால அனைத்து உலக நாடுகளுமே சில சிரமங்களை சந்திச்சுட்டு வருதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஐரோப்பால போர் நடக்கும்னு சொன்ன விஷயம் உக்ரைன் ரஷ்யா போரோட ஒப்பிடப்படுது. பாபா வெங்கா 2025 கணிச்சதுல பெரும்பாலும் இன்னும் நடக்கலனாலும் அவரோட கணிப்புகள் பத்தி சின்ன மீடியாக்கள்ல இருந்து சர்வதேச மீடியாக்கள் வர தினமும் செய்தி வெளியிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பாபா வெங்கா ஏற்கனவே கணிச்ச சில விஷயங்கள் உண்மையாவே நடந்திருக்கிறது தான். அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதல், அமெரிக்காவோட 44வது அதிபரா கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவாரு, பிரிட்டன் இளவரசி டயானாவோட மரணம், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறும், இது மாதிரியான பாபா வெங்காவின் பல கணிப்புகள் துல்லியமா நடந்திருக்கு. பேரழிவு, ஆபத்து மாதிரியான கணிப்புகளை மட்டும் இல்லாம ராசி பலனையும் சொல்லிட்டு போயிருக்காங்க பாபா வெங்கா. 2025 ரிஷபம், சிம்மம், கும்பம் இந்த 3 ராசிக்கும் நன்மை ஏற்படுமா? ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியான பலனும், சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில்கள்ல வெற்றியும், கும்ப ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத செல்வமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2025 பாபா வெங்காவோட முக்கிய கணிப்புகளா பார்க்கப்படும் பெரும் யுத்தம், ஏலியன் தொடர்பு, பொருளாதார சீர்குலைவுன்னு இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல. ஆனா அவரோட கணிப்பு படி இந்த உலகம் இயற்கை பேரழிவுகள், அரசியல் பதட்டங்கள்ல இருந்து தப்பல. 5079 வரையிலான பாபா வெங்காவோட சில நம்பவே முடியாத கணிப்புகளை பார்க்கலாம் வாங்க. 2028 உலகளாவிய பட்டினி ஒழிக்கப்படும். 2033 காலநிலை மாற்றத்தால கடல் நீர் மட்டம் உயரும். 2043 ஐரோப்பா இஸ்லாமிய கண்டமா மாறும். 2076 ஜாதி ஒழிந்து மார்க்சிச சித்தாந்தம் ஓங்கும். 2100 செயற்கை சூரியன் உருவாக்கப்படும். 2130 வேற்றுக்கிரக வாசிகளின் உதவியோட கடலுக்கடியில மக்கள் உயிர் வாழ ஏற்ற சூழல் உருவாக்கப்படும். 2167 உலகத்துல புதிய மதம் உருவாகும். 2195 கடலுக்கடியில வாழ்ற மக்கள் தங்களோட உணவையும் மின்சார தேவையும் அங்கேயே உற்பத்தி செஞ்சுப்பாங்க. 2201 சூரியன் குளிர்ச்சி அடைய தொடங்கும். 3005 பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போர் ஏற்படும். 4509 மனிதர்கள் நேரடியா கடவுள்களிடம் பேச முடியும். 4599 மனிதர்கள் சாவே இல்லாத நிலையை அடைவாங்க. 4674 மனிதர்களும் வேற்றுக்கிரக வாசிகளும் இணைஞ்சு இனப்பெருக்கம் செய்வாங்க. 5079 மனித இனம் அழியும்னு இப்படி பல நம்பவே முடியாத கணிப்புகளை கணிச்சிட்டு போயிருக்காங்க பாபா வெங்கா. பாபா வெங்காவோட இந்த நினைச்சு கூட பார்க்க முடியாத கணிப்புகளுக்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லைனாலும் உலகத்துல அப்பப்ப ஏற்படுற பதட்டங்கள் இதோட தொடர்பு படுத்தி பேசப்படுது. அதனால இத பத்தி தெரிஞ்சுக்க சாதாரண மக்கள்ல இருந்து விஞ்ஞானிகள் வர முயற்சி செய்யறாங்க. இருந்தாலும் இது மாதிரியான கணிப்புகள் மனித மொழியோட பலவீனத்தை எடுத்து காட்டுவதாகவும் அறிவியலாளர்கள் விமர்சிக்கிறாங்க. இது மாதிரியான கணிப்புகளை நம்பாம அறிவியல் சார்ந்த முடிவுகளை மட்டுமே நம்ம நம்பணும்னு அறிவியலாளர்கள் எடுத்துரைக்கிறாங்க. பாபா வெங்காவோட இந்த பிரெடிக்ஷன்ஸ் பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.